டிடிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான நிகழ்ச்சியில் செப்டம்பர் மாதத்தோட ராசி பலன் பற்றியும் அதோட பரிகாரத்தை பற்றியும் பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சிவவாக்கு ஜோதிடர் ரத்னா கிருஷ்ணவேணி மேடம். கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரோடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. ஓகே, அடுத்து மிதுன ராசிக்கான பலன்கள் என்ன, அதோட பரிகாரங்கள் என்ன? ஓகே, மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களுங்க. ஏன்னா செவ்வாய் நம்மளுடைய இடத்துலையே இருக்குது. இப்போ காலபுருஷனுக்கு 3ஆம் பாவகம் சொல்லக்கூடிய மிருகஷீரிடம், திருவாதிரை, புனர்பூஷம் நட்சத்திரம் இதெல்லாம் பயணிக்கக்கூடிய ஒரு புதன் அதிபதியான இருக்கக்கூடிய அற்புதமான ராசி அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் அப்படின்னா உறவுகளிடையே இப்போ நிறைய திருமணம் இது மாதிரி ஆவணி மாதம் எல்லாம் போய் ஃபங்க்ஷனில் நிறைய செலவு பண்ணக்கூடிய அமைப்பு. சகோதரிகளுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதோ, ஒரு சாரீ வாங்கி கொடுக்குறதோ, ஒரு ஒற்றுமையை காட்டக்கூடிய மாதமாக கிடைக்குதுங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, குரு 2ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு எனக்கு நிறைய தனம் தானியம். ஏன்னா 2வது இடங்கிறது உங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிற குடும்பஸ்தானம். அதே மாதிரி வருமானத்தை சொல்லக்கூடிய, வருமானத்தை ஈட்டக்கூடிய அப்படிங்கிறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது 2ஆம் இடம். அப்போ இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கிறனால நமக்கு என்னங்க வருமானம் வந்துகிட்டே இருந்துச்சா, இப்போ ஆவணியில் என்னங்க மேடம், புரட்டாசியில் என்ன அப்படிங்கிற, ஏன்னா இன்னும் உங்களுக்கு 6-7 மாதம் ஆகி பணமே வரல அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் பிரச்சனைகள் இருக்குது, அதில் கிரக கோச்சாரம் சரியில்லை அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும். அப்போ 2ஆம் இடத்துல குரு இருந்து நமக்கு தனத்தை கொடுக்கலையா, தொழிலில் மாற்றத்தை கொடுக்கலையா, வருமானத்தை கொடுக்கலையா அப்படிங்கிறது எதனால, எதற்கு அப்படிங்கிறத நீங்கள் எப்படிங்கிறத விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் கோச்சாரப்படி உங்களுக்கு கண்டிப்பாக பணவரவு தனவரவெல்லாம் கொடுக்கக்கூடிய கட்டத்தில் தான் குரு இருக்கிறார். அதனால அது ஒரு சிறப்பு. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது, சூரியன், புதன். அதாவது நீங்கள் இப்போ ஒரு அரசியல் இருக்கீங்க அல்லது ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க, அரசு சார்ந்து இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள், டாக்குமெண்ட் பிரச்சனையோ, சைன் அத்தாரிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இதெல்லாம் ரொம்ப கவனமாக எடுக்கணும். ஏன்னா கேது என்னென்னா சில தடைகளை கொடுத்துருவார், அவமானம் கெட்ட பேரை கூட கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சிம்மத்தில் வேற இருக்கார். அப்போ சூரியனுடைய ஒரு பிரகாசமாக நீங்கள் இருக்கீங்க, ஒரு பிரபலியமாக இருக்கீங்க, ஒரு சினி ஃபீல்டில் இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பல துறை சம்மந்தப்பட்ட விளையாட்டுத்துறை எதாக இருக்கலாம். அதில் ஒரு ஜர்க்காகிறது, ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்து அதில் மீண்டு வரக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். 4ஆம் இடத்துல சுக்கிரன், வீடு, ஒரு இன்டீரியல் செய்கிறேங்க, ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம், ஒரு நிறைய ஒரு விஷயத்தை கொடுக்குறோம், ஒரு அழகு சார்ந்த விஷயத்தை பண்ணுறோம், இது மாதிரி இருக்கிறதுலையும் நீங்கள் கவனம் தேவை. ஏன்னா அதில் முதலீடு செய்யும் பொழுது அதிகமான உங்களுக்கு ஒரு லாஸை கொடுத்துரும், ஒரு பிரச்சனையை கொடுத்துரும், ஒரு ஏதாவது ஒரு சிக்கலை கொடுத்து இன்னும் கொஞ்சம் நாள், ஒரு 6 மாதம் முடிகிறது, 1 வருஷம் கூட இழுத்து விட்டுரும். அது மாதிரி இந்த இழுபறி அப்படிங்கிறத மிதுன ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு காட்டுது, தென்படுது. ரொம்ப கவனமாக இருங்க. மெயினாக உங்களுக்கு இந்த தொண்டை சம்பந்தமாக, அதே போல் இஎன்டை ஏதாவது பிரச்சனைகள் வர்றது, உங்களுடைய இந்த லங்ஸு ப்ராப்ளம் வர்றது, இது மாதிரி, அதே மாதிரி கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி ஆயில், தேங்காய் இந்த மாதிரி எடுத்துக்கிறது, நான்வெஜ் எடுத்துக்கிறதுல கொஞ்சம் கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் மிதுனராசி கவனமாக உடல்லையும் நீங்கள் உடனே ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது தெரியுது. நீங்கள் இந்த மாதம் வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது பெருமாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த செப்டம்பர் மாதம் பெருமாள் வழிபாடு என்னென்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் தொடர்ந்து, ஏன்னா 10ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்க, தொழில் சார்ந்த பிரச்சனை, உடல் சார்ந்த பிரச்சனை, இந்த கால் உபாதைகள்லாம் வரும். ஸோ பெருமாள் கோயிலை நீங்கள் வழிபாடு எடுக்கிறது, துளசி, கற்கண்டு மேற்கொண்டு நீங்கள் திருமஞ்சனம் அப்படிங்கிற அபிஷேகத்துக்கு கொடுங்க. சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.